சஷ்டி விரதத்தின் 5ஆம் நாள் தொடர்ச்சி தான். 4ஆம் நாள் அப்படின்றது நல்லபடியா நிறைவு பண்ணிட்டான். விரதம் இருக்கிறவங்க மிளகு மென்னு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா, மிளகு முழுங்கக்கூடாது, மென்னு தான் சாப்பிடணும். மிளகு விரதம் இருக்கிறவங்க மென்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. 2வது, டெய்லி சாயந்தரம் எழுதுற ஸ்ரீராமன் ஜெயனாலும் சரி, ஓம் சரவண பவனும் சரி, எழுதுற நோட்டு கோயிலில் வைக்கலாம். இல்லை மாலையா கட்டி கூட கோயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா சாமிக்கு போடுவாங்க. இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். நான் இப்போ வரைக்கும் வீட்டில் தான் வச்சிருக்கேன். ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கவங்க கேட்டிருந்தீங்க, சூரசம்காரம் அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. சூரசம்காரம் அப்படின்றது நாளைக்கு திங்கக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு ஃபுல் டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி கும்பிட்டு விரதம் இருந்துட்டு சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாயந்தரம் சூரசம்காரம் பார்த்துட்டு டிவியில் பார்க்கலாம். இல்லை நேரில் போய் பார்க்க முடியாதவங்க வீட்டில் வீடு தூத்து துடைக்கலாம். ஆனால் பூஜை ரூம் கிளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீடு தூத்து துடைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். 6 நாள் மிளகு விரதம் இருந்தவங்க 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணி சாப்பிடலாம். 6ஆம் நாள் சூரசம்காரம் அன்னைக்கு இளநீ மட்டும் தான் குடிப்பாங்க. 6வது நாளும் சாப்பிட மாட்டாங்க. 7வது நாள் மட்டும்தான் உங்கள் விரதத்தை நம்ம முடிக்கணும்.